யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள வீடியோக்கள் எப்பொழுதும் உங்களுக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. 20 கிலோவை வெறும் 10 நாளில் குறைக்க முடியுமா? அப்படி குறைச்சோம்னா எப்படி இருக்கும்? வாங்க எப்படி குறைக்கலான்னு பார்ப்போம். சொல்கிறத ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 20 கிலோ 10 நாட்களில் குறையும். ஒரு நாளைக்கு எத்தனை கேலரிஸ் நம்ம சாப்பிடணும், நம்மளுடைய பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும், பெண்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணும், ஆண்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் வேணும், அப்படி பல விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்குவோம். இப்போ 60 கிலோ இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைன்னா 1920 கேலரிஸ் நம்மளுக்கு தேவை ஒரு நாளைக்கு. இந்த 60 கிலோ இருக்கவங்க ஒரு யோசனை தோணுது, இன்னும் ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 2 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸை லாஸ் பண்ணால் வெயிட் லாஸ் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 கேலரிஸை லாஸ் பண்ணணும். அதாவது 1920 கேலரிஸில் -500. அப்போ இந்த லாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட்டு குறையிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. சரி, இப்போ இந்த 500 கேலரிஸை எப்படி லாஸ் பண்ணலாம், எந்தெந்த வகையில் லாஸ் பண்ண முடியும்? முதல்ல நம்ம உணவு முறைகளில் நம்ம லாஸ் பண்ணணும். எப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய டயட் பிளான் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறிக்கு என்னென்ன கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு நான் ஒரு டயட் பிளான் போடுறேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது டயட் பிளானை பாருங்கள், ஒரு 500 கேலரிஸை லாஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் உணவுகள் எடுங்க. அப்போ 1400 கேலரிஸை நீங்கள் எடுத்துங்க ஒரு நாளைக்கு. இப்படியே நீங்கள் ஒரு 10 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கணிசமாக வெயிட் குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். கேலரிஸை குறைச்சிட்டேன், வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் 45 நிமிஷம் நல்லா நடக்கணும். நடந்தீங்க அப்படின்னா 500 கேலரிஸ் லாஸ் ஆகும். அதே பெண்களாக இருந்தால் 1 மணி நேரம் நடக்கணும். இந்த 500 கேலரிஸை குறைக்கணும்னா 1 மணி நேரம் நடந்தால் தான் இந்த 500 கேலரிஸை நீங்கள் குறைக்க முடியும். சரி, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 60 கிலோ அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்களே சில விஷயங்களை கால்குலேட் பண்ணிங்க. அதாவது 1 கிலோவுக்கு 32 கேலரிஸ் நம்மளுக்கு தேவை. அப்போனா நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அதோட இன்ட்டு போட்டு 32 கேலரிஸை பெருக்குங்க. அதில் எவ்வளோ கேலரிஸ் வருதோ அந்த கேலரிஸோட 500 கேலரிஸை லாஸ் பண்ணுங்கள். சாப்பாட்லேயும் லாஸ் பண்ணுங்கள், நடக்கிறதுலேயும் லாஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளைக்கு 1000 கேலரிஸ் லாஸ் ஆகுது. இப்படியே நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்யூச்சரில் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ப்ராப்ளத்தை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிபி அதிகமாகிடும். பிபி அதிகமாகிடுச்சுன்னா, பிபினா உங்களுக்கு தெரியும், ரத்த கொதிப்பு அதிகமாகி பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதுக்கப்புறமா சுகரும் அதிகப்படியாயிரும். சுகர்னால் எவ்வளோ அவதிப்படுறாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னா, அதிகப்படியான கொழுப்புகள் உடம்புல சேர்றதுனால ரத்த நாளங்களில் போய் அந்த கொழுப்பெல்லாம் அடைச்சி ஹார்ட் அட்டாக் வருது. இன்னும் வெயிட் அதிகமாகி மூட்டு வலி வருது. இதெல்லாம் எத்தனை வயசுக்குள்ளே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 30-40 வயசுக்குள்ளே நடக்குது. இந்த 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே நடக்கிறதுனால பல பின் விளைவுகளை அவங்க சந்திக்க நேரிட்டது. ஒரு வெயிட் லாஸ் நம்மளுக்கு குறையணும் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு நாம் அப்போ தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொதிக்க ஒரு ஹாட் வாட்டரை ஒரு செம்பு நிறையா குடிக்கணும். ஏன் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறது இல்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான வேர்வையை சுரக்கிறதுக்கு வழி பண்ணும். அப்போ வேர்வை அதிகப்படியாக நம்மளுக்கு வெளியாகுது அப்படின்னா என்ன பலனு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அப்படி வேர்வை அதிகப்படியாக வருது அப்படின்னா உங்களுடைய கொழுப்புகளையும் கரைச்சி வேர்வையாக வெளியேற்றும். இந்த ஹீட்டு வாட்டரை குடிக்கும் போது உங்கள் கொழுப்புகளையும் கரைச்சி வேர்வையாக வெளியேற்றும்.
அதனால தான் நம்ம அந்த ஹாட் வாட்டரை நம்ம குடிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரை வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா எண்ணி 10 நாட்களில் நம்ம வந்து 20 கிலோ குறைய முடியும். எப்படி குறைய முடியும்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். இந்த மிராக்கிள் வாட்டரை வந்து எப்படி நம்ம வந்து தயாரிக்கிறது, எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்மளுக்கு தேவையான வந்து கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் வந்து பல மூலிகை அடங்கிய ஒரு விஷயமா இருக்குது. இதை நம்ம சாப்பிடும்போது பல நோய்களும் குணமாக வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக லெமன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டர், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஹனி. இந்த 5மே நம்மளுக்கு தேவையானது. செய்முறையை பார்ப்போம். எப்படி இதை தயாரிக்கிறதுங்கிற செய்முறையை பார்ப்போம். தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீரகத்தை, இந்த கருஞ்சீரகத்தை இந்த தண்ணியில் போட்டுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியை எடுத்து நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டின அப்புறம் தண்ணியை எடுத்துக்கங்க. அதில் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டிட்டு அதில் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுருங்க. புளிஞ்சு விட்ட அப்புறமா இந்த கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி வச்சுங்க. பொடி பண்ணி வச்சுருந்த அந்த கருவேப்பிலையை கொஞ்சோண்டு அதை வாட்டரில் போடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஹனியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஹாட் வாட்டராக இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணி சுடு தண்ணி குடிச்சிங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். இதை குடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிராக்கிள் நடக்கிற மாதிரி தான். ஏன்னா 10 நாட்களில் 20 கிலோ குறைஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம உடம்பு. ஸோ இந்த விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.